முரளி வந்து எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஆனா முரளி எங்கேயுமே கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. மாப்பிள்ளை வந்து அவ்வளோதான் ஓடி போயிட்டாரு. இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அப்பா வந்து நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துறாரு. அப்பா அவங்களுக்கு என்னப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் பதறி போகிறாங்க. ஆக ஓடி வந்து தண்ணி குடுக்குறாரு. அங்கிள் ஒண்ணும் இல்ல கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கைய பிடிக்கிறாரு. எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி அடையறாங்க. உடனே வந்து அபிய பார்த்து வந்து அவங்க அப்பா மன்னிப்பு கேட்குறாரு. "என்ன மன்னிச்சிடுமா. நான் அர்ஜென்ட் பட்டுட்டேன். ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் பட்டுட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "என்னையும் மன்னிச்சிடு அபி. நான் வந்து பண்ண அவசரத்துல தான் இந்த கல்யாணமே ஏற்பாடு பண்ணீங்க. இப்ப கடைசியில அவன் இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. "ஏன் எல்லாரும் மன்னிப்பு கேட்குறீங்க? எந்த பிரச்சனையும் கிடையாது." "இல்லம்மா உன் மனசு எவ்வளோ வலிக்கும்." "என் மனசு எதுவும் வலிக்கல. எனக்கு உண்மையிலேயே இந்த கல்யாணம் இன்னும் சந்தோஷம் தான். எனக்கு எந்த விருப்பமும் இந்த கல்யாணத்துல இல்ல. நான் வந்து உங்க ஆப்ரேஷனுக்காக தான்ப்பா வந்து ஒத்துக்கிட்டேன். இப்போவாவது கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணிப்பீங்களா?" "கண்டிப்பா பண்ணிக்கிறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அழுவுறாரு. இதெல்லாம் பார்த்த ராகவ் வந்து இப்படிப்பட்ட பொண்ணுக்கு போயிட்டு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க பாருங்க. இவன் எப்படிப்பட்டவங்க, பேக்ரவுண்ட் என்ன எல்லாத்தையும் விசாரிச்சு தானே கல்யாணம் பண்ண பாருங்க. ஒரு சின்ன மூட நம்பிக்கை நம்பி வந்து விட்டுட்டு போயிட்டாரு. பிற்காலத்தில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்றது? எப்படி இப்படிலாம் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து திட்டாரு. "சாரிப்பா ஏதோ தெரிஞ்ச பையன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணிட்டோம். இப்போ கடைசியில் அவன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. சின்ன விஷயத்துக்காக வந்து இந்த மாதிரி போயிடுவான்னு நாங்கள் எதிர்பார்க்கலப்பா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தப்படுறாங்க. "சரி விடுங்க. எப்படியோ வந்து அபியோட கல்யாணம் நின்றுச்சு. அவங்களுக்கு வந்து லிமிட் நல்ல லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்கிறாரு. எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. செவுத்து பக்கமாக வந்து ஒளிஞ்சிருக்க அந்த முரளி வந்து கேட்குறாரு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, "ராகவ் போயிட்டானான்னு சொல்லிட்டு." ராகவ் மட்டும் இல்லை எல்லாரும் போயிட்டாங்கன்னு அதிர்ச்சி அடைகிறாரு. "இப்போ என்னடா பண்ண வேறு என்னடா பண்ணுறது? கல்யாணம் தான் நின்று போச்சுல. இப்போ என்னடா பண்ண போகிறேன்? வேறு வழியே கிடையாதுடா. அபி தான்டா என் பொண்டாட்டி. எப்படியாவது நான் அபியை வந்து அடைஞ்சே தீருவேன். அதுக்கு வேறு வழி தான் யோசிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்லிட்டு இருக்காரு. ராகவ் வந்து அபி வீட்டில் உள்ளவங்களாம் அனுப்பிச்சிட்டு வந்து அவர் காரில் புறப்படுறாரு. அப்போ வந்து ராகவுக்கு வந்து மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்யாணம் நின்று போச்சு அபியோட கல்யாணம்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. "நான் ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறேன்? அபியோட கல்யாணத்தை நிப்பாட்டினா எனக்கு என்ன பிரச்சனை? நான் ஏன் இப்படி இருக்கேன்? எனக்கு ஒன்றுமே புரியலையே" சொல்லிட்டு ராகவ் வந்து யோசிச்சுட்டே வராரு. அடுத்து வீட்டுக்கு வந்து, "என்னப்பா கல்யாணம் நல்லபடி நடந்ததா?" அப்படின்னோடனே, அதெல்லாம் நடக்கல. கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. "என்ன ராகவ் நின்று போன கல்யாணத்தை பற்றி இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிற?" "இல்லை நான் வந்து இதுவாக தான் சொன்னேன். கல்யாணம் நின்றுச்சு. ஆனால் ஏன்னு காரணம் தெரிஞ்சால் நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. அந்த மாப்பிள்ளை ரொம்ப மோசமானவன்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. "ஓ அப்படியாப்பா? ஆமாம் நல்ல காலம்ப்பா. அபி தப்பிச்சிட்டா. இல்லைன்னா அவன்கிட்ட மாட்டிக்கினா அவ்வளோதான். ஆனால் ஒரு விதத்தில் அபி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாள்" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை கேட்டு அனுவும் பயங்கரமாக அழுறாங்க. ஆகாஷ் சமாதானப்படுத்துறாரு. சுந்தரி கேட்டு செம்மையாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலை ராகவ் வந்து மேலே வந்து போகிறாரு ரூமுக்கு. அவர் ரூமில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. "கல்யாணம் நின்று போச்சு. எனக்கு இப்போ தான் நிம்மதின்றாரு." அவரோட மனசாட்சி வந்து அவர் கேள்வி கேட்குது. "என்னப்பா யாரை பற்றி நினச்சிட்ருக்க? உன்னோட அபியை பற்றி தானே. இனிமேட்டு அபியை தான் நீ நினைப்ப. அபியை தான் தேடிட்டு போவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசாட்சி சொல்லுது. அதை கேட்டு, "என்னது அபியை நான் தேடிட்டு போவானா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. "ஆமாம் நான் அபியை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். என் மனசு ஃபுல்லாக அபி தான் வரா. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே" சொல்லிட்டு ராகவ் ரொம்ப தத்தளிக்கிறாரு. சரி அபிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னா அபி இங்கே சோகமாக இருக்காங்க. அபிக்கு கால் பண்ணி, "எப்படி இருக்கீங்க? கவலைப்படாதீங்க சரியாயிடும்னு" சொல்லிட்டு ஆறுதல் படுத்தி பேசுகிறாரு. அதை கேட்டு வந்து அபிக்கு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. "ராகவ் சாரா இது?" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அபியை தேடி வந்து கோயிலுக்கு போகிறாரு. அபி வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே கோயிலேருந்து திரும்பி வந்துட்டுருக்காங்க. ஒளிஞ்சு பார்க்குறாரு. யார் நம்ம ஒளிஞ்சு பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அபி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ராகவ், "நீங்களா?" அப்படின்னா, "ஆமாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா இந்த சைடு வந்தேன். அப்படியே வந்து நீ இப்படி போயிட்டு இருந்தியா அதான் பார்த்தேன். சரி வந்து பேச வேண்டியதானே?" "இல்லை நீ என்ன நினைப்பியோ இதில் என்ன நினைக்கிறது இல்லை. நீங்கள் நல்லா தான் பேசுவீங்களே. என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை" அப்படின்றாரு. "உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப தேங்க்ஸுங்க" அப்படின்றாங்க. "எதுக்கு?" அப்படின்னோடனே, "கல்யாணத்தை நிப்பாட்டினீங்கல்ல அதுக்கு தான். அந்த கல்யாணம் நடந்திருந்தால் என் வாழ்க்கையே போயிருக்கும். அப்படிப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் நிம்மதியாகவே இருந்திருக்க மாட்டேன்" அப்படின்னோடனே, "உனக்கு நல்லது தான் நடக்கும் உன் மனசுக்கு அபி" அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டு அபி யோசிக்கிறாங்க. இவர் என்ன இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாரு அபி, லைஃப்பில் இதுதான் வந்து கிடையாது. லைஃப்பில் என்ன வேணாலும் நடக்கலாம். உனக்கு பிடிச்சவரா, உனக்கு வந்து உன்னை அன்பாக பார்த்துக்கிறா, உன்னை தேடி வரலாம்" அப்படின்னு சொல்கிறாரு. "சரி அபி இதை மட்டும் மனசில் வச்சுக்கோ நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அபியை பார்த்தபடி அப்படியே போயிட்டே இருக்காரு. ஒன்றும் புரியாமல் அபி யோசிக்கிறாங்க. இது முடியுது.